ஹாய்ங்க. எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். நான் இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மதுரையில ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வெங்காரம் சாப்பிட்டுருக்காங்க. அதில இறந்து போயிட்டாங்க. வெங்காரம்னா ஒரு கெமிக்கல். அத நீங்க ஒரு சின்ன விக்கிபீடியால போட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிற போது அது எவ்வளோ பெரிய பாய்சனேட் அப்படிங்கிறது. வெல்டிங் வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, பூச்சிக்கொல்லி மருந்துக்கு உட்பொருளாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷத்தன்மை வாய்ந்த ஒரு வேதிப்பொருளை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெயிட் குறைஞ்சிட மாட்டோமோ அப்படிங்கிறதுக்காக அவங்க சாப்பிட்ருக்காங்க. இந்த ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் அதை செயல்படுத்தியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க நம்ம கூட இல்லை. இத்தனைக்கும் அந்த பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட் படித்த பொண்ணு. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் நம்ம வெயிட் லாஸ் பண்ணிட மாட்டோமோ, நம்மளும் மற்றவங்க மாதிரி ஸ்லிம் ஆகிட மாட்டாங்களா, மற்றவங்களுடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம மேலே குவியாதா அப்படிங்கிற ஒரு எண்ணம். இது சரியாக தப்பா அப்படின்னு கேட்டால் பெருசாக தப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஸ்லிம்மாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ப்ரெசன்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது. பட் நமக்கு ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம குண்டாயிட்டோம். இந்த உடல் ரீதியிலேருந்து நம்ம ஸ்லிம்மாக மாறணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆரோக்கியமான முறைகளை நம்ம பயன்படுத்தாமல் அவசரமாக ஏதாவது ஒரு வகையில் உடனே நம்ம நினச்சா நாளைக்கு நடந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் தவறுகள் ஆரம்பிக்குது. கரெக்டான டயட்டிஷியன் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இது ஒரு நாளில் நடக்கக்கூடிய விஷயமே கிடையாது. இது லாங் டைமில் நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அதுக்கான டைமை நம்ம அதுக்கு கொடுத்து தான் ஆகணும். ஒரு செடி எப்படி வளர்ந்ததுக்கு எவ்வளோ டைம் ஆகுமோ அதே அளவுக்கு உங்களுடைய உடலை ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும் அப்படின்னா அதுக்கான நேரம் ஆகும் தான் செய்யும். நம்ம உணவு பழக்க வழக்க முறையை மாற்றணும், உடற்பயிற்சியை மாற்றணும், வாழ்க்கை சுழற்சியவே மாற்றணும். கரெக்டான டயத்துக்கு எந்திரிச்சு கரெக்டான டயத்துக்கு தூங்கணும். விடிய விடிய நம்ம மொபைலை மட்டுமே மறைச்சி பார்த்துட்டு இருந்தால் வெயிட் போடத்தான் செய்யும். அப்படியெல்லாம் போட்டுச்சுன்னா நம்ம கவலைப்படும். இப்போ நான் 80 கிலோ வெயிட், நான் ஷர்ட் இல்லாமல் தான் போடுறேன். என்னை பற்றின எனக்கு நான் குண்டாக இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், என்ன ஒருத்தவங்க பிரபு மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க, ஒருத்தங்க அமித்ஷா மாதிரி இருக்கேன்னு சொன்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிடுவேன். அந்த அவங்களும் ஃபன்னுக்காக தான் சொன்னாங்க. அது என்னை எந்த வகையிலுமே காயப்படுத்தாது. ஏன்னா நான் இப்படி தான் இருக்கேன். நான் இப்படி தான் இருப்பேன். நான் எப்படி இருக்கணும் அப்படி ஏற்றுக்கிறவங்க மட்டும் என் கூட பழகினா போதும் அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க நம்ம முதல்ல பார்க்கும்போது அவர் அழகாக இருக்காரா, நீட்டாக இருக்காரா, டீசெண்டாக இருக்காரா அப்படின்னு பார்த்து பழகுவோம். 2 தடவை 3 தடவை அவ்வளோதான் அவருடைய முகங்களும், முக வசீகரங்களும், உடல் அலங்காரமும். அதை தாண்டி அவர் என்ன பேசுகிறாரு, என்ன விஷயங்கள் அவர் எந்த விதத்தில் நம்மகிட்ட அணுகிறார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர்களுடைய நம்ம பேச்சுவார்த்தைகள் இருக்கும், அவர்களுடைய பழக்கங்கள் நீடிக்கும். ஸோ முகவசீகரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனுக்கு வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அடுத்தடுத்த சந்திப்புகள் நாம் சரியாக நடந்துக்கிட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ மட்டும்தான் ஷர்ட் போட்டதை ஏதோ ஒரு மைண்டில் மறந்துட்டேன். அடுத்தடுத்த வீடியோவில் எனக்கு கவனமாகவே அதை செய்கிறேன். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். நான் குண்டு தான், அதை தெரிஞ்சுக்கிட்டோம். எனக்கு தலையில் முடியல, அதை பற்றின கவலைகள் இல்லை. நான் வெறுமன காதல் கவிதைகளும் காம கவிதைகளும் கதைகளும் மட்டுமே எழுதுகிறேன் அப்படிங்கிறத தாண்டி எனக்கு நிறைய விஷயங்களை பற்றின சிந்தனை ஓட்டங்களும் நிறைய விஷயங்களை நான் படிக்கிறேன் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோக்கள் மூலமாக நான் செயல்படுத்துகிறேன். இது மூலமாக தான் என்னுடைய அடையாளங்களை நான் நிரூபிக்க முடியும்னு நினைக்கிறேன். என்னுடைய உருவங்களை வச்சு நான் ஒல்லியாக இருக்கேன், நான் ஹைட்டாக இருக்கேன், குட்டையாக இருக்கேன், நெட்டையாக இருக்கேன், குண்டாக இருக்கேன், இதை பற்றி வச்சு என்ன நான் அடையாளப்படுத்திக்க முடியாது அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா அது சிதைந்து போகக்கூடியது, உருமாறக்கூடியது, அழியக்கூடியது. ஆனால் அதை தாண்டி நீங்கள் அப்படின்னா ஸ்லிம் ஆகிற தப்பா, டயட்டில் இருக்கிற தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பே கிடையாதுங்க. நானும் இப்போ டயட்டில் தான் இருக்கேன். ஆனால் என்னோடய டயட் அப்படிங்கிறது வேறு. என்னால் கரெக்டாக நான் வீட்டில் மட்டும்தான் சாப்பிடுவேன், ஹோட்டலில் சாப்பிட்றது கிடையாது. ஸோ நான் அன்டைமில் தான் சாப்பிட வேண்டியிருக்கு. பிரச்சனை இல்லை. நான் மெதுவாக மாறினா போதும். எனக்கான எந்த அவசரங்களும் தேவைகளும் கிடையாது. காலையில் 4 கிலோமீட்டர், சாயங்காலம் 4 கிலோமீட்டர், 8 கிலோமீட்டர் நடக்கிறேன். வேலை சமயத்தில் ஏதாவது ஒரு வகையில் 2 கிலோமீட்டர் நடந்துடுறேன். பக்கத்தில் கடைக்கு போகிறதா இருக்கட்டும், எதுக்காக இருந்தாலும் நான் வண்டியை தொடுறதே கிடையாது. தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றேன். சேரை முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்துறது கிடையாது. பூமிக்கும் எனக்குமான கனெக்ஷனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அது பிரபஞ்சத்துக்கும் எனக்குமான தொடர்பை அதிகப்படுத்துதுங்கிறத நம்புகிறேன். அவ்வளோதாங்க. நீங்கள் டயட்டில் இருக்கணும், வெயிட் லாஸ் பண்ணணுன்னா நீங்கள் முறையாக ஒரு டயட்டிஷியனை போய் பாருங்கள். அதுதான் சரியான முறையாக இருக்கும். இல்லை நீங்களே பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இயல்பாக பண்ணுங்கள். 3/4 வயிறுக்கு சாப்பிடுங்கன்னு தான் திருமூலரே சொல்லியிருக்காரு. 3/4 வயிறு சாப்பிடணும். பாதி பசிக்கும் போதே சாப்பாடு போதும்னு நிறுத்திடுங்க. 7 மணிக்கு மேலே நைட்டு சாப்பிடாதீங்க. 8 மணிக்கு முன்னாடி காலையில் சாப்பிட்ருங்க. 10 மணிக்கு மேலே முழிக்காதீங்க. அதையெல்லாம் சரியாக செஞ்சாலே போதும். நம்ம உடல் நம்மளுடைய கட்டுக்குள்ளே வந்துடும். ஸ்லிம்மாக இருக்கிறது ஆரோக்கியமெல்லாம் கிடையாதுங்க. குண்டாக இருக்கிறது பலவீனமும் கிடையாது. நான் நடுவில் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இதே அளவுக்கு வெயிட் இருந்தேன்.
அப்போ இன்னொருத்தருக்கு சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தேன். அது கிட்டத்தட்ட பயங்கரமான ரிசல்ட் குடுத்துச்சு. 1 மாசத்துல 5 கிலோ குறைஞ்சேன். 2, 3 மாசத்துக்குள்ள 13 கிலோ வரைக்கும் வெயிட் குறைஞ்சுட்டேங்க. பார்க்குறவங்களே எல்லாருமே என்ன பார்த்து பரிதாபப்படுற மாரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. ரொம்ப டல்லா இருப்பேன். எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ரொம்ப டல்லா இருப்பேன். டயர்ட் ஆயிடுவேன். யார் கூடயும் பேச தோணாது. அப்படியே பேசினாலும் எரிஞ்சு விழுவேன். அப்புறம் ஒரு கட்டத்தில எனக்கே புரிஞ்சிருச்சு. இது நமக்கு செட் ஆகாது. இந்த உடல்வாகோட நம்ம வந்து சர்வை பண்ண முடியாது அப்படின்னு. நான் அத உடனே நிறுத்திட்டேன். அடுத்த 15 நாள்ல திரும்பவும் வெயிட் ஏற ஆரம்பிச்சுருச்சு. அது அந்த என்ன முறைங்கிறத நான் சொல்லிடுவேன். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம் தான். பட் இப்ப நான் சொல்றதுனால அத 4, 5 பேர் பயன்படுத்துவாங்களோங்கிற பயத்தில நான் சொல்லல. சரிங்களா? ஆ அதேதான். நான் சொல்ல வந்தது அதேதான். அந்த வெயிட் லாஸ் அது பண்ணக்கூடிய விஷயங்கள நான் நிறுத்தின உடனே அடுத்த 15 நாள்ல திரும்பவும் வெயிட் ஏறிட்டேன். டாக்டர்ஸும் அதே தான் சொல்றாங்க. வேற ஏதாவது மருந்தோ, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு பொருளையோ நீங்க சாப்பிடுறதுனால வெயிட் லாஸ் பண்ணீங்கன்னா, அத ஸ்டாப் பண்ண உடனே திரும்பவும் உங்களுக்கு அந்த வெயிட் வந்துரும். நீங்க இதுவரைக்கும் பண்ண அத்தனை முயற்சிகளும் வேஸ்ட்டா தான் போயிடும். ஸோ இயற்கையா சரியான உணவு பழக்கங்கள், சரியான உணவு பயிற்சிகள், சரியான வாழ்க்கை சுழற்சி முறை மூலமா தான் நம்மளுடைய வெயிட்ட குறைக்க முடியும். அப்படியே ஒல்லியா இருந்தா தான் அழகு அப்படிங்கிற எந்த கட்டாயமுமே கிடையாதுங்க. நீங்க ஃபிட்டா இருக்கீங்களா? நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்களா? நீங்க ஃப்ளெக்சிபிளா இருக்கீங்களா? நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்களா? அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய அழகு இருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஸோ எல்லாத்தையுமே நம்பணும்னு அவசியம் கிடையாதுங்க. குறிப்பா நாம எடுத்துக்கூடிய உணவுப் பொருட்கள்ல, மருத்துவ பொருட்கள்ல, மருத்துவருடைய அனுமதி இல்லாம எடுத்துக்காதீங்க. யார் சொன்னாலும் அத செய்யாதீங்க. இன்னைக்கு இன்டர்நெட் யுகம். ஒரு பொருள சாப்பிடுறதுக்கு முன்னாடி, ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி, ஒரு பொருள பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அந்த பொருளுடைய மூலப்பொருள் என்னன்னு பாருங்க. சின்ன வாழ்க்கைங்க. அத ரொம்ப சந்தோஷமா வாழுங்க. அடுத்தவங்க என்ன யோசிப்பாங்க, நம்மள பார்க்கும்போது கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, பாடி ஷேம் பண்ணுவாங்க. அத பத்திலாம் யோசனைகள்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை, உங்களுக்கான வாழ்க்கை, உங்களுடைய வாழ்க்கைய நீங்க கொண்டாடாம வேற யார் கொண்டாட போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு அந்த பொண்ணோட அப்பா அடிச்சுக்கிட்டு அழுகும்போது பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ண எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தோணுது. அந்த பொண்ண ஏதாவது ஒரு வகையில நம்ம சாப்பிட்ற மாட்டோமா? ஏதாவது ஒரு வகையில நம்ம ஸ்லிம் ஆயிற மாட்டோமா? ஒல்லியாயிற மாட்டோமா? அப்படின்னு யோசிச்சு அந்த பொண்ணு பண்ண விஷயம் இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கு. அந்த பொண்ணு இப்ப இல்ல. நம்ம அதுவும் யூடியூப் மாதிரியான விஷயங்கள்ல நேத்தைக்கு தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சமூக பொறுப்போட இருக்கணுங்கிறது. நிஜமா அதுதான். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வியூஸ் கிடைக்குது. என்னோடதெல்லாம் 200 வியூஸ்க்கு மேல என்னோட மூஞ்சி யாருமே பார்க்குறது கிடையாது. எனக்கு அத பத்தின கவலைகளும் கிடையாது. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே ஆரோக்கியமானதா தான் இருக்கும். நான் திரும்பி பார்க்கும்போது, என் பிள்ளைங்க திரும்பி பார்க்கும்போது, என்னுடைய வீடியோக்கள் நான் முகம் காட்டக்கூடிய எந்த வீடியோக்கள்லயுமே எந்த தவறுகளும் இருக்காது. எந்த சலனங்களும் இருக்காது. எந்த சபலங்களும் இருக்காது. நான் சரியானத மட்டும் தான் சொல்லணும், சரியானத மட்டும் தான் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கவிதைகளையும் மத்ததையும் விட்டுருங்க. அது எனக்கான இளைப்பாறல் மட்டும்தான். அத பத்தின எந்த விமர்சனங்கள் வந்தாலும் அத நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். பட் இந்த வீடியோக்கள்ல எதுலயுமே நான் தவறுகளையோ, அல்லது புனைக்கதைகளையோ, அல்லது புனைவுகளையோ நான் சொல்றதே கிடையாது. ஆரோக்கியமான உலகம் அப்படிங்கிறது நம்பிக்கையான உலகமா இருக்கணும். ஒருத்தங்க நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படிங்கும்போது, அத நம்பி இன்னொருத்தங்க செய்றாங்க அப்படிங்கும்போது, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல, நம்ம வெளியிடக்கூடிய வார்த்தைகள்ல, நாம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல எவ்வளவு கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதத்தாங்க சொல்ல வந்தேன். கவனமா இருங்க. எல்லாத்தையும் நம்பணும்னு அவசியம் கிடையாது. எதையுமே நம்பக்கூடாது அப்படின்னுங்கிறதும் அவசியம் கிடையாது. எல்லாத்துலயும் கொஞ்சம் சின்ன சந்தேகம் இருக்கட்டும். அது தப்பே கிடையாது. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.